ஒரு அழகான கிராமத்தில் ரவின்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அந்த ரவிக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவனுக்கு கல்யாணம் கூட ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி 4-5 வருஷங்கள் கடந்துருச்சு. ஆனால் அவனுக்கு வேலை பார்க்க ஒரு நிரந்தரமான வேலையே கிடைக்கல. எங்கே போனாலும் ஒரு 4-5 நாள் வேலை பார்த்துட்டு வந்துடுவான். அதனால அவன் ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டு நம்ம புதுசாக ஏதாச்சும் தொழில் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி பானிபூரி கடையை ஆரம்பிக்கிறான். அவனோட கிராமத்தில் ஒரு பகுதியில் தள்ளு வண்டி வச்சு பானிபூரி விற்கலான்னு முடிவு பண்ணுறான். தள்ளு வண்டி கடையை தினமும் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கா போய் திறப்பான். போய் திறந்துட்டு இரவு ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் இருந்துட்டு பானிபூரி எல்லாம் விற்றுட்டு வந்துடுவான். ஆனால் ஒரு வாரம் அவனும் பானிபூரி கடை வச்சு வச்சு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு லாபமுமே கிடையாது. நஷ்டம் மட்டும்தான் நடக்குது. ஒரு 4-5 பேர் தான் ஒரு நாளைக்கு அவன் கடைக்கு சாப்பிட்டுட்டு நம்மளோட உழைப்பை போட்டாலுமே நமக்கு அதுக்கான லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வீட்டில் அவரோட மனைவி கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லி புலம்புறாரு. அவரோட மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னங்க இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, எடுத்த உடனே நமக்கு லாபம் வராது. ஆனால் கண்டிப்பாக உங்களோட விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றி இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் லாபத்தை எதிர்பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் அதே மாதிரி ரொம்பவும் தைரியம் சொல்கிறாங்க அவன்கிட்ட. கண்டிப்பாக முடியும்ப்பா, நாங்களும் வேணால் உதவி பண்ணுறோம், நீ மனம் தளராத அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ரவி அதே ஒரு எனர்ஜியோட திருப்பி தள்ளு வண்டியை வச்சுட்டு போகிறான். ஒரு சில நாட்கள் கடந்தன. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய கூட்டம் வருது. அவனோட கடைக்கு நிறைய கூட்டம் வராங்க, நிறைய கஸ்டமர் வராங்க. அவன் பானிபூரி செஞ்சு கொடுக்குறான். அவன் நினச்சதை விட ஒரு வாரத்தோட லாபத்தை ஒரே நாளில் பார்க்குறான். இதே மாதிரி ஒரு சில நாட்கள் கடந்தன. ஏழையாக இருந்த ரவி பணக்காரனாக மாறிட்டான். ஆனால் அந்த பானிபூரி கடையை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கான். நம்ம நிறுத்தாமல் கன்சிஸ்டன்ஸாக அந்த வேலையை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் ரவி மாதிரி வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கதைகள் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன்.